நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தமிழகத்தை போல் புதுவையிலும் சமச்சீர் பாடம் ரத்தாகிறது. மேலும் ஜூன் 15 பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நேற்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சமச்சீர் பாடத்திட்டத்தை நிறுத்தி வைப்பது என்றும், ஆகவே இந்த கல்வியாண்டில் பழைய பாடப்புத்தகங்களையே பின்பற்றலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தமிழக பாடத்திட்டத்தையே புதுவையிலும் பின்பற்றி வருவதால் புதுவையிலும் சமச்சீர் பாடம் ரத்தாகிறது. மேலும் பாடப்புத்தகங்களை அச்சிட சிறிது காலம் தேவைப்படுவதால் ஜூன் 15 பள்ளிகள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் முன் விரோதம் காரணமாக தந்தை மகன் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இதனையடுத்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவரது மகன் பிரகாஷ் தனது குடும்பத்துடன் தந்தை வசிக்கும் அதே தெருவில் வசித்து வருகிறார். இந்நிலையில் பிரகாஷ் வீட்டிற்கு 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டினர். பின்னர் அக்கும்பல் பிரகாஷின் தந்தை சத்தியமூர்த்தி வீட்டிற்கு சென்று அவரை வெட்டி கொன்றது. தகவல் அறிந்து வந்த லாஸ்பேட்டை போலீசார் வீட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த பிரகாஷை புதுவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் இறந்தார். இதனால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டு கடைகள் அடைக்கப்பட்டன. இதனிடையே அங்கு வடக்கு எஸ்பி சிவதாசன் தலைமையில் லாஸ்பேட்டை ஆய்வாளர் ஏங்கநாதன், பெரிய கடை ஆய்வாளர் பாஸ்கரன், அதிரடிப்படை ஆய்வாளர் பாஸ்கரதாஸ் மற்றும் ஏராளமான போலீசார், கமாண்டோ போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதி மிகவும் பரபரப்பாக உள்ளது. புதுச்சேரியில் சமக்கல்வி மற்றும் கல்வித்தரம் உயர்த்த வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் வில்லியனூரில் தொடங்கி வைத்தார். வில்லியனூரில் தொடங்கி புதுச்சேரி கிராமங்களில் பிரச்சாரம் செய்து புதுவை மாநில கல்வித்துறை இயக்குநரிடம் கோரிக்கை மனு அளிக்கும் விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். இதில் 18 வயது வரை அனைவருக்கும் கட்டாய கல்வி அளிக்க அரசு சட்டமியற்றி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும், 8ஆம் வகுப்பிலிருந்து தொழில் கல்வியை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், அரசு ஆரம்ப பள்ளிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும், அனைத்து குழந்தைகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சுத்தமான கழிப்பறை வசதி மற்றும் சுகாதாரமான சுற்றுச்சூழல் போன்றவற்றை கிடைக்க செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அரியாங்குப்பத்தில் பள்ளி மாணவியை கடத்த உதவியாக இருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரியாங்குப்பம் மாஞ்சாலை வீதியைச் சேர்ந்தவர் சேகர். இவரது மனைவி கோசலா, இவரது மகள் ரஞ்சனி SSLC தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக மாணவி ரஞ்சனா காத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் மாணவி வீட்டிலிருந்து திடீரென்று மாயமானாள். இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் சேகர் புகார் செய்தார். இதன் பேரில் பெண் மாயம் என்ற பிரிவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஓடைவெளி பகுதியைச் சேர்ந்த செல்வம் மாணவியை கடத்திச் சென்றிருப்பது தெரியவந்தது. உடனே மாணவி கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த மணி, சார்லஸ், வெங்கடேசன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அதிமுக மற்றும் NR காங்கிரஸ் இவற்றில் உண்மையில் யாருக்கு செல்வாக்கு என்பதை தனித்து நின்று நிரூபிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ராஜசேகரன் மற்றும் மாநில பொருளாளர் கோபி ஆகியோர் கூறுகையில், புதுச்சேரி சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பின் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் புதுவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனும் புதுவை முதல்வர் ரங்கசாமியை விமர்சனம் செய்துள்ளனர். இதனால் புதுவை மக்களிடையே சர்ச்சைகளும் குழப்பமும் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தீர்க்க ஒரே வழி புதுவை முதல்வர் வெற்றி பெற்ற 2 இடங்களில் ஒன்றை ராஜினாமா செய்வதால் ஏற்படும் காலி இடத்தில் NR காங்கிரசும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தனித்தனியே வேட்பாளர்களை நிறுத்தி தங்கள் பலத்தை நிரூபிக்க வேண்டும். அதேபோல் அன்பழகன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் அதே தொகுதியில் NR காங்கிரஸ் தயவில்லாமல் நின்று வெற்றி பெற்று பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். புதுவை முருங்கப்பாக்கம் புனித சவேரியர் ஆலய ஆண்டு திருவிழா ஆடம்பர தேர்பவனியுடன் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை முருங்கப்பாக்கம் புனித சவேரியர் ஆலய 84ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் காலையில் திருப்பலியும் மாலையில் மறையுறை நிகழ்ச்சியும் சிறிய தேர்பவனியும் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நாளான நேற்று ஆடம்பர தேர்பவனி நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக திருப்பலி நிறைவேற்றப்பட்டு பின்னர் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது.
விழாவில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய பங்கு தந்தைகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். விற்பனை வரியை ரத்து செய்து பெட்ரோல் விலை உயர்வை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று RLV ஜனநாயக பேரவை அரசுக்கு கோரிக்கை விடுத்தது. ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் கூறுகையில், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ரங்கசாமியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தவும், நிறுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படவும் RLV பேரவை தனியாகவும் ரங்கசாமியுடன் இணைந்தும் அவருடைய வெற்றிக்கு பணியாற்றி அதில் வெற்றியும் கண்டது. மேலும் அவர் வெற்றி பெற்று முதல்வரானதும் வாழ்த்து தெரிவித்ததோடு எதிர்காலத்திலும் ஆதரவு தருவோம் என்று கூறினோம். மேலும் முதல்வர் ரங்கசாமி பெட்ரோல், எரிவாயு, டீசல் போன்றவற்றிற்கு கேரளாவில் விற்பனை வரியை ரத்து செய்து அவற்றின் விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல் புதுவையிலும் செய்ய வேண்டும். மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை தொடர ஆவண செய்ய வேண்டும் என்றார். அதேபோல் முன்னாள் அமைச்சர் ரேணுகா அப்பாதுரை கூறுகையில், என்னுடைய மாணவர் முதல்வர் ரங்கசாமி புதுவையின் நிரந்தர முதல்வராக இருக்க வேண்டும். மக்கள் நலன் கருதி அவருடன் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று கூறினார். புதுச்சேரி வில்லியனூர் லூர்து திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு தலைமையேற்று தீர்மானங்களை நிறைவேற்றினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தற்போது முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஹட்கோ மூலம் கட்டப்பட்டு வரும் வீடுகளில் முறைகேடு நடந்துள்ளதால் இதன் மீது CBI விசாரணை நடத்த வேண்டும். மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பண்டிகைகளின் போது வழங்கப்படும் புடவை, கைலிகள் வாங்குவதில் கோடிக்கணக்கில் கமிஷன் கைமாறியுள்ளது. இதன் மீது பூர்வாங்க விசாரணை நடத்த வேண்டும். புதுவை சமூகத்துறையின் மூலம் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடிகள் கட்டுவதிலும் முறைகேடு நடந்துள்ளது. இவற்றையும் கண்டறிய வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்குவது போல் விவசாய தொழிலாளர்களுக்கும் பண்டிகையின் போது பயன்களை வழங்க வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று கூறினார். புதுவை அதித்தி ஹோட்டல் அருகே உள்ள சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தினால் அப்பகுதியை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். புதுவை அதித்தி ஹோட்டல் அருகே உள்ள சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் செல்லும் மக்கள் அச்சத்துடன் சாலையை கடந்து சென்றனர். மேலும் வாகன ஓட்டிகளும் வாகனத்தினை சீராக ஓட்டி சென்றனர். இந்நிலையில் தகவல் அறிந்த பொதுப்பணித்துறையினர் அங்கு விரைந்து வந்து பள்ளத்தினை மூடிட நடவடிக்கை எடுத்தனர். முன்னதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு நந்தா சரவணன் அங்கு வந்து அதிகாரிகளிடம் கலந்து பேசி துரிதமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புதுவை காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் 28ஆம் வருட பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான ஊஞ்சல் உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதில் முன்னதாக சாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பெருந்தேவி மற்றும் வரதராஜ பெருமாள் ஆகியோரை ஊஞ்சலில் வைத்து உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை அதிகாரி மற்றும் நிர்வாக அதிகாரி ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.